எல்லோருக்கும் வணக்கம். விண்ணியலும் வாழ்வியலும் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பெயர் உதயகுமார், மருத்துவர், இயற்கை மருத்துவர், மூலிகை மருத்துவர், அஸ்ட்ராலஜர், வர்மா தெரபிஸ்ட், சில இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இயற்கை ஆர்வலர் கூட. ஐயா திரு ஆழியார் ரவிச்சந்திரன் ஐயா இந்த விண்ணியல் வாழ்வியலும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு, அதாவது ஒரு 10-15 வருஷமாக அவரோட ஆராய்ச்சி இருக்குது. ஐயா வணக்கம். வணக்கம். உங்களோட ஆராய்ச்சியில் தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறோம். நிறைய விஷயம் தெரியாமல் இருந்தது. அதுக்குண்டான விஷயம்லாம் நாங்கள் நிறைய, எனக்கு ரொம்ப பசி இருந்தது. அந்த பசியில் நீங்கள் தீனி போட்டுட்ருக்குறீங்க. எங்களை மாதிரி எல்லோரும் நிறைய பேர் இப்போது சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய இழந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வே இருக்குது. எவ்வளோ விஷயத்த நம்ம கையில் பிடிக்காமல் எங்கெங்கேயோ விட்டுட்டு நம்ம அது பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். நாம் ரொம்ப சிம்பிளான விஷயம், எளிமையான விஷயத்த விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்டேருந்து நான் நம்பி நிறைய விஷயத்த கையேந்திட்டுருக்கிற ஒரு அவல் நிலையில் இருக்கோம் நம்ம. இந்த எனக்கு ஜோதிடம் எல்லாம் கற்றுக்கிட்டோம். சில குருமார்கள் கற்றுக் கொடுத்தாங்க. இருந்தாலும் அத்தனை விஷயம் தெரிஞ்சாலும் சில ஏதோ ஒன்று குறை இருக்குதே அப்படின்னு. ஏன்னா இந்த ஜோதிடம் விண்ணியலேருந்து வந்தது தான் அதாவது அஸ்ட்ரானமிலேருந்து வந்தது தான் அஸ்ட்ராலஜி. ஆனால் அஸ்ட்ரானமியே நிறைய தெரியாமல் அஸ்ட்ராலஜிலே ஊறிட்டுருக்குறோம். நம்ம அதுலேயே நிறைய விஷயம் உள்ளே போயிட்டுருக்குறோம். இது எப்படி நம்ம பசிக்கு தீனி யார் போடுறது அப்படின்ற சூழ்நிலை வரும்போது தமிழ்நாட்டில் எங்களை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு ஐயா நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா. இந்த விஷயம் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு புலப்படாமல் இருக்குது. அதை ஐயா சொல்கிறீங்க, சித்திரை ஏப்ரல் நம்ம 14 கொண்டாடிட்டுருக்குறோம். இப்போது பழைய இது. அப்போ ஐயா சொல்கிறீங்க, இல்லை நம்ம 24 நாள் முன்னாடி வந்துட்டுருக்குறோம். மார்ச் 21 நமக்கு அந்த நாள் வந்துடுது. சித்திரை மார்ச் 21 வந்துடுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஐயா. அது எனக்கு சில விஷயத்தில் புரியல. அது எப்படி வருது? 24 நாள் எப்படி? இப்போ நாங்கள் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறோம் கொஞ்ச நாளாக. எப்படி வருது 24 நாள் உடனே நாங்கள் எப்படி நம்புறது? இந்த கான்செப்டே எனக்கு எங்களை மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு நிறைய பேர் புரியல. சில ஆராய்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் சொல்லும் போது சில உண்மைகள் புலப்படுது. ஆனால் அது எப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரணும். அந்த இதுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க ஐயா. உங்களுக்கு ஜோதிடம்னு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, மருத்துவம், இயற்கை மருத்துவம் எல்லாம் செஞ்சுட்டு ஜோதிடத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குங்கிறதுக்காக அதையும் கற்றுக்கிட்டு நீங்கள் அதை. ஆமாங்க ஐயா, ஆமாங்க. இப்போ அந்த மருத்துவத்திலே ஆகட்டும், சோதிடத்திலே ஆகட்டும், இந்த நம்மளோட அந்த நாட்காட்டி கேலண்டர் அது மாறிடுச்சுங்கிறத நான் முதல்ல புரிஞ்சாலும் இந்த 4 வருஷமாக தொடர்ந்து இந்த கேலண்டர் உருவாக்கி கொடுத்துட்ருக்குறேன். சரி. ஏன்னா ஏப்ரல் 14 சித்திரை 1 இவங்க சொல்லி கேலண்டர் கொடுத்துட்ருக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இது என்னன்னால தெரியாது. நம்ம ஒரு சரியாக இருக்கான்னு எப்படின்னு பார்க்கணும். அதாவது ஏப்ரல் 14 தான் சித்திரை 1 அப்படின்னு இவங்க சொல்கிறப்ப, சரிங்க, அது சரியா தப்பான்னு நம்ம எப்படி கணிக்கிறதுங்கிறத நம்ம முதல்ல தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே போயிட்டு எப்படி கணிக்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம், சரிங்களா, இப்போது நாம் இந்த கேலண்டரை எப்படி சரி பார்க்கறது அப்படிங்கிறத நான் முதல்ல கற்றுக்கிட்டேன். தொடர்ந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம். எந்த வருஷத்துலேருந்து கற்றுக்கிட்டீங்க? நான் ஒரு 2014 கற்றுக்கிட்டேன். சரிங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்க. 2014. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு இந்த ஜோசியம், நம்பிக்கை, ஜாதகம் இதெல்லாம் தெரியாது, பார்த்ததும் இல்லை. சரிங்க. 2010-11 தான் இந்த ஜோதிடம் இதுக்கெல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா பொண்ணு கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் அதில் அந்த சில கான்ட்ராவர்சி, ஜோதிடர்களுக்கும் எனக்கும் வந்த கான்ட்ராவர்சியில் எது எப்படி சரின்னு சொல்கிறீங்க, எப்படி பார்க்கறது என்னங்கிறதப்போ தான் அவங்களுக்கும் என்னால் புரிய வைக்க முடியல. ஆனால் எனக்கு புரிஞ்சிருச்சு. கோயிலில் கொடிமரம் கருவறை தான் அதை செக் பண்ணுறதுக்கு உண்டான இடம்.
அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. சரி சரிங்க சரி அப்படின்னா இது எப்படி அப்போ கிழக்கு உண்மையான கிழக்கு எது, சரிங்க உண்மையான வடக்கு எது, உண்மையான தெற்கு எது, மேற்கு எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல கற்றுக்கிட்டேன். ம் அப்போது நம்ம புக்கில் அறிவியலில் ஈக்குனாக்ஸு, ம் சாலிஸ்டைஸு, சம்மர் சாலிஸ்டைஸ் இது அப்படின்ட்டு அதெல்லாம் இருக்குது. சரிங்க அதெல்லாம் இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆனால் அது கோயிலில் வச்சு தான் நாம் அதை கணிச்சோங்கிறத அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போது உண்மையான கிழக்கு எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்ப தான் அந்த சமநாள், அதாவது ஈக்குனாக்ஸ், அப்புறம் சாலிஸ்டைஸ் அந்த சைடில், அதாவது வட கதிர் திருப்பினால், தென் கதிர் திருப்பினால், இதெல்லாம் எப்படி பார்க்குறது, அப்போ அதுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறப்ப தான் அந்த கொடிமரம் அப்படிங்கிற அந்த இது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கொடிமரத்தை நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து தான் பார்க்கணும். ம் சும்மா அந்தல்லையோ இந்தல்லையோ ரெஃபரன்ஸ் இல்லாமல் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக அப்போது அந்த ஈக்குனாக்ஸ் என்னைக்குங்கிறது நம்ம எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவியல் வல்லுநர்கள் இது எல்லாருமே பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவங்க அந்த டேட்டை சொல்கிறாங்க. சரி அதுதான் சமநாள், எப்படி நாம் அதை பண்ணணும், அந்த ஈக்குனாக்ஸ்னு என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு குச்சி நட்டு நானே அந்த தோட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல இந்த குச்சி நட்டு அதோட நிழலை டெய்லியும் கவனிச்சுட்டே இருக்குங்க. அது எப்படி நகருது, அந்த சமநாள் அன்னைக்கு எப்படி நிழல் வருது, வடக்கில் சூரியன் போகிறப்ப எப்படி இருக்குது, தெற்கில் சூரியன் போகிறப்ப எப்படி இருக்குது. அப்போது அந்த ஒரே இடத்துல கருவறையில் உட்காந்து அந்த கொடிமரத்து வழியாக வானத்தில் பார்க்குறப்ப சூரியன் வடக்கில் 24 டிகிரி, தெற்கில் 24 டிகிரி வர்றதை நம்ம துல்லியமாக டிகிரி கணக்கில் எடுக்க முடிஞ்சுது. ஓ சரிங்கண்ணா. ம் எடுக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்போது நம்மளோட சித்திரை ஒன்றுனா எங்கே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்ப நிறையா இதில் தெரிய வந்து நம்ம இலக்கியங்கள்லேயே வந்து சித்திரை ஒன்றுங்கிறது சமநாள்ங்கிறது எல்லாமே இருக்குது. சரிங்க. அப்புறம் ஆடி ஒன்றுங்கிறது போயிட்டு கதிர் வடக்கில் போய் கதிர் திரும்புகிற அந்த நாள் தான் ஆடி ஒன்று. அப்புறம் தெற்கில் அந்த திரும்புறது, அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்லுவாங்க. அதில் உத்தராயணம்ங்கிறது வடக்கு நோக்கிய பயணம், தட்சிணாயனங்கிறது தெற்கு நோக்கிய பயணம். அப்போது வடக்குலேருந்து தெற்கு நோக்கிய பயணம் ஆடி 1ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா தை 1ஆம் தேதி வரைக்கும் தெற்கு நோக்கிய பயணமாக இருக்கும். சரிங்கண்ணா. தை 1ஆம் தேதியிலிருந்து ஆடி 1ஆம் தேதி வரைக்கும் வடக்கு நோக்கிய பயணமாக இருக்கும். ஓ சரி சரி. அதில் இப்போது சென்ட்ரலில் வர்ற அந்த ஒரு நாள், சரிங்க, அதாவது நிலநடுக்கோட்டில் என்னைக்கு சூரியன் வருதோ அது வந்து சமநாள். நம்ம இதை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷில் ஈக்குனாக்ஸ் சொல்லுவோம். அப்போ வருஷத்துக்கு 2 சமநாள் வருங்களா? 2 சமநாள் வரும். சித்திரை, அதாவது தமிழில் சொல்கிறப்ப சித்திரை 1ஆம் தேதி, சித்திரை 1. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மார்ச் 20ஆம் தேதி 20 ஒரு தடவை வரும். சரிங்க. அடுத்த சமநாள் அப்புறம் மார்ச், ஏப்ரல், அதாவது ஏப்ரல் 20 வரைக்கும், மே, ஜூன், சரிங்க, 3 மாதம் அங்கே போய் அங்கே திரும்பும். சரிங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், செப்டம்பர் 20ஆம் தேதி 23ஆம் தேதி மறுபடியும் ஒரு சமநாள் வரும். சரிங்க, சரிங்களா. அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி வருஷத்துக்கு 2 சமநாள் 2 தடவை வரும். ஏன்னா ஒரு தடவை சென்டர் வந்துட்டு மறுபடி வடக்கு நோக்கி போய் அங்கிருந்து திரும்பி மறுபடியும் சென்டர் வந்துட்டு மறுபடியும் தெற்கில் போய் மறுபடியும் வர்றது. இதையே கவனிச்சதுக்கு அப்புறம் தான் மார்ச் 20ஆம் தேதி சமநாள் வந்துடுது. ஏன்னா அன்னைக்கு நாம் நிழல் குறிச்சோம்னா அந்த நிழல், அதாவது நிழல்னா கொடிமரம் இருக்கும். சரி. அந்த கொடிமரத்தில் காலையில் சூரியன் உதயமாகிறப்ப அந்த கொடிமரத்தோட நிழல் விழுகும். அதோட அதாவது முனை இருக்கும் பார்த்தீங்களா, நிழலோட முனை, அந்த நிழல் முனையை குடிச்சிட்டே வந்தோம்னா அப்படியே சாயந்தரம் வரைக்கும் அது அதே கம்மியாகி, ஏன்னா சூரியன் உச்சியில் வர்றப்ப என்ன ஆகுன்னா நிழல் வந்து சின்னதாகும். சரிங்க. அப்புறம் மறுபடியும் இந்த சைடில் மேற்கில் மறையிறப்ப அதோட நிழல் நீளம் வந்து ஜாஸ்தி ஆகும். அதுக்கு பேர் ஓடும் நீளம். அந்த ஓடும் நீளம் சமநாள் அன்னைக்கு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதை குறிச்சிட்டே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குறித்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும். அந்த சமநாளுங்கிறது அந்த நம்ம அதை குறித்து பார்த்துருக்குறோம். சரி. இது 10 வருஷமாக அதை கவனிச்சுட்டு இருக்கிறோம். ஓ சரிங்களா. அப்போது மற்ற நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கதிர் திருப்பினால் அந்த சைடு இந்த சைடு எல்லா பக்கமும் அதோட முனையை குறிச்சிட்டே வந்தோம்னா வளைஞ்சு காமி.
வளைஞ்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போட்டோம்னா அது ஒரு வட்டமான போகும். புரியுதுங்கண்ணா. ஆனால் சமநாள் அன்னைக்கு மட்டும் என்னன்னா அது நேர்கோட்டு. நேர்கோட்டில் இருக்கும். அந்த நேர்கோட்டை நானோ நீங்களோ வேற ஊர்லயோ அந்த ஊர்லயோ எங்கேயுமே மாறவே மாறாது. எப்பவுமே அந்த சமநாளுங்கிறது ஸ்ட்ரெயிட் கோடா சமநாள ஈஸியா நாம நிழலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த சமநாள் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் வந்து சூரியன் வந்து நிலநடுக்கோட்டுல பயணிக்கிற அந்த நாள். ஓகே. அது நாம நிலநடுக்கோட்டில் தான் போய் பார்க்கணும் இல்லை, நம்ம ஊர்ல ஒரு குச்சி நட்டே பார்த்துடலாம். நாம பார்த்தோம்னா அந்த சமநாளை மார்க் பண்ணிட்டு காலையில உங்களுக்கு எத்தனை மணிக்கு அந்த நிழல் தெரியுதோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிட்டு அங்க அதான் கருவறை வைக்க வேண்டிய இடம். கருவறை. சரிங்களா? இந்த கருவறையில அந்த காலையில் நேரம் சமநாள் அன்னைக்கு விழுந்த அந்த நிழல்ல இருந்து பார்க்குறப்ப அந்த குச்சி பார்த்தோம்னா அது நிலநடுக்கோட்டை நோக்கி இருக்கும். நாம எந்த ஊர்ல வேணாலும் இருக்கலாம். அதாவது பூமியில நிலநடுக்கோட்டில் இருக்கலாம், இந்த சைடில் 10 டிகிரி 20 டிகிரி 30 டிகிரி தள்ளி இருக்கலாம். ஆனா சமநாள் வந்து எங்கிருந்து பார்த்தாலும் அது ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படி அந்த இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க சமநாள் வருது. ஏப்ரல் 14 இவங்க நாம சித்திரை ஒன்று கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? ஏன் பண்ணணும்? ஏன் ஏப்ரல் 14 வச்சிருக்கணும்? அதான் 24 நாள் நீங்க சொல்றது முன்னாடி வருது. ஏப்ரல் 14ன்றது 24 நாள் பின்னாடி இருக்கு. ஏன் அது தமிழ்நாட்காட்டி மட்டும்தான் இப்படி இருக்கு. மற்ற நாட்காட்டிகள் அப்படி இல்லை. நீங்க தெலுங்கு நாட்காட்டியோ இல்லாட்டி கர்நாடக நாட்காட்டியோ பார்த்தீங்கன்னா அது அந்த மார்ச் 21க்கு பக்கத்துல இருக்கிற அமாவாசையில ஆரம்பிக்கும். சிங்கள நாட்காட்டியும் அதுதான். சரிங்களா? நம்ம நாட்காட்டி மட்டும்தான். அப்புறம் இது கேரளா நாட்காட்டி ரெண்டும் தான் வந்து விஷுன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடுவாங்க. நாம சித்திரை ஒன்று சித்திரக்கனின்னு கொண்டாடுவோம். ஆந்திரா வந்து அதான் மார்ச் 21க்கு பக்கத்துல இருக்கிற அமாவாசை தான் அவங்க. கர்நாடகா அதுதான். இப்போ கேரளாவும் நாம மட்டும்தான் இந்த நாட்காட்டி பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இலங்கையிலும் அதை பயன்படுத்துறோம். தமிழ் ஆட்கள், சிங்களர்கள் வந்து ஆந்திராவோட நாட்காட்டி தான் பயன்படுத்துவோம். சரிங்களா? இப்படி ஏன் இது மட்டும் இப்படி இருக்குன்னு நான் செக் பண்றப்ப தான் என்ன காரணம், ஏன் ஏப்ரல் 14 வைக்கிறீங்க அப்படின்னு பாக்குறப்ப நான் பிறந்ததுல இருந்தே ஏப்ரல் 14 தான். அது ஏன் எனக்கு தெரிஞ்சு 60 வருஷமா இப்படி இருக்குது. எங்க அப்பாவும் அவரு அதுக்கு முன்னாலேயும் எப்பவுமே ஏப்ரல் 14 தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். சரி, இது என்னன்னு நான் ஜோசிகாரர்கிட்ட கேட்குறப்ப இது ஏப்ரல் 14ங்கிறது இந்த சித்திரை 1. சித்திரை 1 ஏன்னா மேசராசி அன்னைக்கு தான் வந்து சூரியன் மேசராசிக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அப்போ மேசராசியில போகுது, அன்னைக்கு தான் வருது. இது எப்படி செக் பண்றது? மேசராசிக்குள்ள சூரியன் போகுது அப்படின்னு சொல்றீங்க, அதை செக் பண்றதுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்கணும்ல. கண்டிப்பா. எப்படி அப்படின்னு கேட்கறப்ப தான் அது மக்களுக்கு எந்த ஜோசிகாரருக்குமே தெரியல. மேசராசிக்குள்ள போகுதுங்க அப்படின்னு. மேசராசிக்குள்ள போகுது, சரி அதை விடுங்க. நிலா இன்னைக்கு எந்த ராசியில இருக்கு, நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு ராசி நட்சத்திரம் டெய்லி மாத்தி நட்சத்திரம். ஆனா அதே வானத்துல நிலாவை பாக்குறோம். நிலாவை பார்த்தா நிலா நீங்க சொல்லணும்ல, இது எந்த ராசி காமிங்க, நட்சத்திரத்தை காமிங்கன்னா அது யாருக்கு பார்க்க தெரியல. உண்மையிலேயே நான் 100 ஜோசிகாரில் 1000 ஜோசிகாரர் கேட்டாச்சு. அப்போ நான் இப்போ கூட நான் சொன்னதை வச்சுட்டு நிறைய பேர் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டெல்லேரியம் இருக்கு, பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்பவும் இன்னமும் அந்த டிகிரி கணக்குல இன்னமும் வரமாட்டேங்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த மேசராசி தான் நிறைய ஜோதிடருங்கன்னா விண்ணியலை தொடறதுக்கே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நிறைய விஷயம் புரியல. ஏன்னா இந்த கோயிலே கொடிமரமும் கருவறையும் அதுக்குதாங்கிறதே வந்து அங்க இருக்கிற பூசாரி புரிதல் இல்ல. ஜோதிடர்களுக்கும் அதை ஏன்னா நம்ம சும்மா 13 தலைமுறையா இதை மறந்துட்டோம். இந்த கோயில் ஏன்னா கொடிமரத்துல இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மேல மண்டபம் கட்டிட்டாங்க. அதோட நிழல் பாக்குறதுக்கு எந்த கோயில்லையுமே வசதி இல்லை. சரிங்களா? அப்போ ஏன் மண்டபம் கட்டினாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. போய் கோயில்ல கேட்டோம்னா அது ஏன் கட்டினாங்க என்னன்னு அவங்களுக்கு இது வரைக்கும் புரியல. ஏன்னா அவங்க கோயில் கொடிமரமே வந்து நிழல் பார்க்கறதுக்காக தெரியல. ஆனால் நம்ம நிழல் பார்க்குறப்ப இந்த நிழல் ஓடும் நிழலை வச்சு சமநாள் கதிர் திருப்பினால் மாறாது. ஏன்னா ஒரு தடவை ஒரு கோயில் கட்டணும்னா ஒரு கொடிமரத்தை வச்சு நிழல் இந்த லாஸ்ட் போயிட்டு மறுபடியும் அந்த லாஸ்ட் போயிட்டு திரும்பி வர்றதை குறிச்சு வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்ணி அது கரெக்டாக அந்த இடத்துல வருதா, சித்திரை 1ன்னா அங்கே வருதா, வைகாசின்னா கரெக்டாக 1ஆம் தேதி அதே இடத்துல நிழல் வருதா, ஆணினா வருதா,
சரி. ஐப்பசி கார்த்திகை இப்படி எல்லாமே ஒவ்வொரு மாசமும் அதை கரெக்டாக செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் தான் கோயிலே கட்டணும், மேடையே கட்டணும். இந்த மேடையே கட்டி அதில் ஒரு கல் வச்சுட்டு அந்த கல்லுக்கு அதான் கருவறை. ஓ, இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கு. ஆமா, இது பண்ணிட்டு தான் அவங்க கோயிலே கட்டி அந்த உண்மையான கிழக்கு புரியுதுங்க. இப்போ நம்ம வெளியவே ஒரு ஓப்பன்ல இருக்கிற அந்த விநாயகர் கோயில் இருக்கும், மரத்துக்கு கீழே ஒரு மேடை கட்டி ஒரு விநாயகர் கோயில் இருக்கு, எதிர்த்த மாதிரி ஒரு எலி வச்சிருக்கும். அந்த எலியே வந்து இதுக்கு கொடிமரத்துக்காக தான். ஓ, அந்த இடத்துல இருந்து பார்த்தா அந்த எலியில என்னைக்கு சூரியன் வந்துச்சு அன்னைக்கு சித்திரை 1. சரிங்களா? ஓ, இவ்வளவு விஷயம் இருக்குதுங்களா? இப்படிதான் நாம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஏன் ஏப்ரல் 14 தள்ளிச்சு போச்சு, கேள்வி ஏன் போச்சு? இங்க சமநாள்ல பார்த்துட்டு இருந்தது ஏன் அங்க போச்சுன்னா நம்ம 60 சுழலாண்டுகள்ங்கிற ஒரு கணக்கு நம்ம கிட்ட இருக்கு. தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. ஆனா நாம அதை பயன்படுத்துறதே இல்லை. அந்த 60 சுழலாண்டுகள்ங்கிறது நம்மளோட சூரியனோட நகர்வை குறிக்கிற அந்த கணக்கு தான் 60 சுழலாண்டு. சரிங்க. 60 சுழலாண்டுக்கு ஒரு டிகிரி நகரும். அதுக்குதான் அந்த 60ஆம் கல்யாணம் பண்றது. 60ஆம் கல்யாணம் எல்லாம் என்னன்னா நாம உயிரோட இருந்தோம்னா மனுஷனுக்கு 120 வயசு தான் ஆயுள். அப்போ 120 வயசுல இருக்குமான்னு தெரியாது. 60ல அதாவது ஒரு இரவு ஒரு பகல் வந்துட்டு நம்ம பிறந்ததுல இருந்து அதாவது சூரியோதயத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் பகல், அதுக்கப்புறம் இரவு. அந்த இளமை காலம் முடிஞ்சு அந்த முதுமையில எட்டு வைக்கிற அந்த காலத்தை 60 வயசுல நாம இந்த 60ஆம் கல்யாணத்தை பண்ணிட்டு அடுத்ததுக்கு முதுகு தலைமுறைக்கு நம்ம தயாராகிக்கணும். அதுக்காக தான் 60ஆம் கல்யாணம் பண்ணி அடுத்த 60 வருஷம் நாம அதை எதிர்கொண்டு அதை 60 வருஷத்துக்கு கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம பருவம் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு பருவம், வியாழனோட சுத்த வச்சுதான் நம்ம பருவம். குரு வந்து ஒரு பலம் 5 தடவை வியாழன் சுத்திடுச்சுன்னா ஒரு இளமை பருவம் முடிஞ்சிடும். 60 வயசு வரைக்கும் நாம சம்பாதிக்கிறது பணம் சேர்த்துறதுல குறியா இருப்போம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்த பருவத்துல நம்ம குழந்தைகிட்ட 72 வயசு வரைக்கும் ஒப்படைக்கணும். 72 84 வரைக்கும் என்னன்னா பொது வாழ்க்கைக்கு வந்துடணும். கோயில்ல அது இந்த ஊருக்கு என்ன எங்க குளம் வெட்டுறது, நான் இது பண்றது, அது எப்படி இது பண்றது, பொது வாழ்க்கைக்கு அவங்களோட அனுபவத்தை சொல்லி கொடுக்கறதோ 12 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆசான்களா இருந்து சொல்லி தரணும். அப்போ அந்த 84 வயசுங்கிறது கம்ப்ளீட்டா முடிச்சு ஆசான் மீதையும் முடிச்சுட்டு அந்த 84 வயசுக்கு மேல வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய பருவம். ஆனா இப்ப நாம ஏன் ஏப்ரல் 14 வந்துடலாம், ஏன்னா இந்த இதுல மேசராசிக்குள்ள சூரியன் போறதுனாலதான் போகுதுன்னா அப்போ ஒவ்வொரு 60 ஆண்டுக்கு என்னன்னா அந்த சமநாள்ல இருந்து ஒரு நாள் தள்ளும். சூரியன் வந்துட்டு ஒவ்வொரு 60 ஆண்டுக்கு ஒரு நாள் ஒரு சூரியன் வந்து ஒரு டிகிரி பின்னால போகும் நகரும். ஏன்னா பூமி வந்து சுத்துற அந்த ஓட்டம் இப்படி இருக்கும், சூரியன் வந்து இப்படி சுத்திட்டு ஆப்போசிட்ல போகும். அதெல்லாம் நம்ம நிறைய காணொளிகள் இருக்கு. நம்ம சூரியன் வந்து ஆப்போசிட்ல போறதுனால என்ன ஆகுதுன்னா தேதி வந்து முன்னால நகரும். சரிங்களா? ஒவ்வொரு 60 ஆண்டுக்கு ஒரு தடவை முன்னால போயிடும். அதாவது சமநாள்ல இருந்து 20ஆம் தேதி இப்ப சமநாள். இதே 10,000 வருஷத்துக்கு முன்னால ஏப்ரல் 1ஆம் தேதி இருந்துச்சு சமநாள். அது ஒவ்வொரு 1333 வருஷத்துக்கு ஒரு தடவை பின்னால நகர்ந்து இப்போ 11 நாள் பின்னால வந்திருக்குது. அது ஒரு தனி கணக்கு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, 60 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சமநாள்ல இருந்து ஒவ்வொரு தேதியா மாறி 60 வருஷத்துக்கு ஒரு தடவை சமநாள்ல இருந்து ஒரு நாள் தள்ளுவாங்க, சமநாள்ல இருந்து 2 நாள் தள்ளுவாங்க. ஒவ்வொரு 60 வருஷத்துக்கும் அப்படியே தள்ளி மார்ச் 21 முதல்ல மார்ச் 21 இருந்துச்சு, இப்ப மார்ச் 20 வந்திருக்குது சமநாள். சரிங்க. அந்த 21 இருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் 24 60 வருஷம் கடந்து எப்போ வந்துச்சு, 420 வருஷத்துக்கு முன்னாலே வந்துருச்சு. சரிங்களா? 420 வருஷத்துக்கு முன்னாலே அந்த 60 வருஷம் ஒவ்வொரு நாள் தள்ளி ஏப்ரல் 14க்கு வந்துருச்சு. அப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஏப்ரல் 14, ஏப்ரல் 15, ஏப்ரல் 16, ஏப்ரல் 17 மாறி வரணும். ஒவ்வொரு 60 வருஷம் தள்ளி வரணும். ஏன்னா நம்ம 420 வருஷத்துக்கு முன்னால நம்ம கோயில்கள் எல்லாம் வந்து நாம வெளியே வந்துட்டோம், வேற ஆட்கள் உள்ள வந்து அவங்களுக்கு இந்த 60 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி மாத்துறது, என்ன பண்றதுன்னு தெரியல. பாரம்பரியம் விட்டு போச்சு. நாம உள்ள போக முடியல, அரசியல் காரணங்களால உள்ள போக முடியாது. நாமளும் தேவையில்லைன்னு விட்டுட்டோம். சரிங்களா? ஆனா
இனி வரக்கூடிய காலங்களில் இந்த 60 வருஷம் சுழலாண்ட கரெக்டாக நாம பண்ணணும். அப்படி பண்றப்ப தான் 420 வருஷத்துக்கு முன்னால அந்த வளமை மறந்துருச்சு. 60 சுழலாண்டு ஏப்ரல் 15 வந்திருக்கணும், 16 வந்திருக்கணும், 17 வந்திருக்கணும். இப்போ உண்மையிலேயே மேசராசி ஏப்ரல் 21 தேதி வருது. மேசராசி இவங்க சொல்றது மேசராசி ஏப்ரல் 14 வருது, அதனாலதான் சித்திரை ஒண்ணு சொல்றாங்கல்ல. ஆனா உண்மையிலேயே ஒவ்வொரு 60 ஆண்டு தள்ளி 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 வந்திருக்க வேண்டியது. உண்மையிலேயே இப்போ நாம இந்த கருவறையிலிருந்து அந்த கொடிமரத்து வழியா பார்த்தோம்னா மேசராசி ஏப்ரல் 21 தேதி தான் வருது. சரிங்களா? 32 நாள் தள்ளிடுச்சுன்னு என்ன ஆச்சுன்னா இப்போ மறுபடியும் சமநாளுக்கு கொண்டு வரணும் சித்திரையை. ஏன்னா இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா ஏப்ரல் இருந்து ஏப்ரல் 23 24 25 ஆகும். அப்புறம் ஏப்ரல் மே 1 தேதி ஆகி மே அப்படியே போயிட்டே இருக்கும். 2 மாசம் போயிடும், 3 மாசம் போயிடும். நம்மளோட பருவங்கள் தப்பிடுச்சு. இப்பயே 1 மாசம் தப்பிடுச்சு. அப்போ நாம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தடவையும் 30 டிகிரி சூரியன் வந்து ஒரு ராசி கடந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அதே மறுபடியும் சமநாளுக்கு கொண்டு வந்து திருப்பி வைப்போம். இந்த ஏப்ரல் 14 வச்சுட்டே இருக்கிறாங்க. அது எப்போ மாறுன்னு கேட்டா எல்லா ஜோசிகார் என்ன சொல்லி வச்ச மாதிரி என்ன சொல்றாங்கன்னா எப்பவுமே ஏப்ரல் 14 தான் இருக்கும். ஏன்னா சித்திரா பௌர்ணமி வந்து சித்திரையிலேயே தான் இருக்கும். எப்பவுமே சித்திரையில வந்துச்சுன்னா அது சித்திரை மாசம். அதாவது 1920 வருஷம் ஆகும் ஒரு ராசியை கடக்குறது. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு தடவையும் 1920 வருஷம் ஆச்சுன்னா பௌர்ணமி மாறிடும். மேச ராசியில் இருக்கிற வரைக்கும் மேசத்துல நம்மளோட கலிகாலம் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறப்ப வந்ததுனால அது சித்திரைன்னு அது பேர் வச்சு சித்திரை மாசத்தை கொண்டாடிட்டு இருந்தோம். இனி என்ன பண்ணணும்னா மீன ராசி முதல்ல வந்துருச்சு. மார்ச் 20 தேதி என்ன ராசி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா மீன ராசி ஆரம்பிக்கும். மீன ராசியில காலபுருஷன் மாறிடுச்சு. அப்படிங்கிறத நாம எப்படி கவனிக்கணும்னா நம்ம கோயில்ல நம்ம கருவறையிலிருந்து அந்த கொடிமரத்து வழியா பார்த்தோம்னா இந்த மாற்றங்கள் நல்லா புரியும். மார்ச் 11 பங்குனி 21 இன்னொரு 9 நாள்ல சமநாள் வரப்போகுது. இப்போ பங்குனிக்கு உண்டான பருவங்கள் போயிட்டு இருக்கு. வானத்துல பயங்கரமான வெயில், பனி எல்லாம் வந்து அப்படியே கம்மி ஆயிடுச்சு. குளிரே இல்லை. இப்போ நைட் எல்லாம் படுத்தோம்னா வெக்கையா இருக்குது. போர்வையெல்லாம் போத்தவே முடியல. போன 1 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் போர்வை போத்தி நைட் ஆனா படுத்துட்டு இருந்தோம். இப்போ பயங்கர வெக்க. அதாவது எங்க ஊர்ல சொல்ற மாதிரி வேசைய ஆரம்பிச்சிருச்சு. வேசை ஏன்னா பங்குனினால வேசை தான். பார்த்தோம்னா இனி அடுத்தது இந்த சமநாள் வந்துச்சுன்னா நிலநடுக்கோட்டில் வந்துடும் சூரியன். சரி, நான் எங்கள் பகுதி நிலநடுக்கோட்டிலேருந்து 16, அதாவது பொள்ளாச்சி 11 டிகிரியில் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அந்த காலத்தில் இப்போது சித்திரை 1 வச்சுருப்பாங்க அப்படின்னா சமநாளை வச்சு தான் சித்திரை 1 ஆரம்பிச்சு. கண்டிப்பாக சமநாளை வச்சு தான் பண்ணணும். சரி, சமநாள் தான் நம்ம சென்டராக வச்சு சித்திரை 1 வச்சோம். கதிர் திருப்பு நாள். இப்போ இதே சமநாள் வந்து ஐப்பசிலையும் வருது இல்லைங்களா? அந்த இடத்துல என்ன கணக்கு? அதுதான் இப்போ என்னன்னா இது சூரியன் வந்து ஒரு சுத்துல சுத்திட்டு இருக்கு. இப்படி ஆப்போசிட்ல சுத்துது, பூமி இப்படி சுத்துதுன்னு வச்சு. பூமி அதாவது சூரியன் வந்து எப்படி பூமி சூரியனை சுத்துதோ மையப்படுத்தி சுத்தும். அதே மாதிரி நிலா வந்து பூமியை மையப்படுத்தி சுத்திட்டு இருக்கு. அது மாதிரி சூரியன் வந்து ஒரு கருமையத்தை மையப்படுத்தி பண்டிகை கொண்டாட்டங்களே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு. ஓ சரி, அதை தான் நான் அந்த கேலண்டர்ல அது தெளிவாக எல்லாமே இருக்கு போட்டுருக்கிறேன். இன்னும் போட வேண்டியது நிறையா இருக்குது. முதல்ல இது ஆரம்பிப்போம். அப்புறம் இன்னமும் கேலண்டருக்குள்ளே நிறையா சின்ன சின்ன தப்புகள்லாம் வரும். ஏன்னா நான் வந்து கொடுக்குற இன்புட்டு, அதுக்கப்புறம் அது கோரல் ட்ராவாக மாற்றினதுக்கப்புறம் செக் பண்ணணும். செக் பண்ணி மறுபடியும் போடணும். நான் கொடுத்ததை புரிஞ்சுக்காமல் கோரல் ட்ரா மாறிடுச்சுன்னா அது தப்பு இருக்கத்தான் செய்யும். அதனால சின்ன சின்ன தப்புகள் இருக்கும், டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கும். ஆனால் நானே வந்து எல்லாத்தையும் செய்ய முடியல. நானும் கோரல் ட்ரா பழகலான்னு பார்த்து முடியல. ஆனால் ஏன்னா இந்த விஷயத்தில் இருக்கிறப்ப கோரல் ட்ராவுக்கு போய் உட்காந்தா அது டைம் போகுது. அதனால அது செய்கிறவங்க செய்யட்டும் அப்படின்ட்டு இப்போ இந்த தடவை சிவகாசியிலேருந்து அவங்களே பண்ணிடுறாங்க. பண்ணி அவங்களே இது பண்ணி அவங்களே பண்ணதுனால கொஞ்சம் தப்பு கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஆனால் தப்பு 1 2 இருக்கு. சில நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிற பயணிக்கிறதுனால சிவகாசியில் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். ஆமாம். ஏன்னா அவங்களே வந்து விண்ணியலில் அவங்களே குச்சி நட்டு வானத்தெல்லாம் பார்த்து இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து கேலண்டர் அடிக்கிறவங்க தான். கேலண்டர் அடிக்கிறப்ப எங்கே போய் இப்போ இது இன்புட் வாங்கிட்டு இருந்தாங்களோ அவங்களே இப்போ இறந்துட்டாங்க. இப்போது எல்லாமே கூகுளில் இதில் இருந்தால் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் எப்படி அதை கேலண்டர் எப்படி கரெக்ட் பண்ணுறது பார்க்கறது அப்படிங்கிற தேடிட்டு இருந்தப்போ என்னோட இதையை பார்த்துட்டு அவங்க இப்போ வந்து அவங்க அதே அவங்களே அடித்து அவங்களே இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 3 புக்கும் அவங்களே தான் அடித்தாங்க. கேலண்டரும் அவங்களே தான் அடிச்சிருக்கிறாங்க. அவங்க சிவகாசியிலேருந்து யாருக்காவது கேட்டால்
நேரடியாக அனுப்புகிறாங்க. இந்த 9842216465க்கு நீங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சா அதையே அவங்களே அங்கிருந்து டைரெக்டாக அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா இது மாதிரி இது ஒரு செய்யறதுக்குன்னு இப்போ பெரிய டீமே ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய குழு வச்சு தான் இப்போ அதான் அப்படிதான் பண்ணணும். சும்மா நானே எல்லாத்தையும் பண்ண முடியாது. பண்ணாலும் எல்லாத்துக்கும் போய் சேராது. ஐயா ஹீலர் பாஸ்கர் இருக்கிறாரு. அவரு இதையே அவருக்கு தெரிஞ்ச முறையில் அவரோட இதில் இது எவ்வளவு தூரம் முன்னெடுத்து செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்கிறோம். லைவ் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆன்லைன் கிளாஸுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். நான் முதல்ல இந்த வகுப்பு அட்டன் பண்ணும்போது ஒரு 20 பேர் 10 பேர். இப்போ எத்தனை பேருங்க? இப்பெல்லாம் ஒரு 70 பேர் 80 பேர் 100 பேர்லாம் வர்றாங்க. அந்த அளவுக்கு இது வர்றாங்க. ஏன்னா இங்கே தங்கறதுக்கு அவ்வளோதான் வசதி இருக்கு. அதனால அவ்வளோதான் பண்ண முடியுது. இன்னும் நிறைய பெரிய வசதி பண்ணலாம். ஆனால் அப்படியெல்லாம் ரொம்ப பெருசாகவும் பண்ணக்கூடாது. அளவாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக இது பேஸ் ஸ்ட்ராங் ஆகி நல்லா போனால் தான் கரெக்டாக இருக்கும். எடுத்தோன்னா ஆள் நிறையா வந்து அவரை தப்பாக போச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால இது மெதுவாக வளர்ந்து கரெக்டாக போய் கண்டிப்பாக இது போய் இயற்கை சேர்த்திருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரணும். சரிங்க, நன்றி. இதுவரை எங்களுடைய பொது கேள்விகளுக்கும் தனிப்பட்ட கேள்விகளுக்கும் பதிலளித்து ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லியிருக்காரு. நன்றிங்கய்யா.